Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆப்ஷன் செயின் தான் என்னது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுலேருந்து வேற என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் இந்த சீரீஸில் ஆல்ரெடி டெரிவேட்டிவ் ட்ரேடிங் தான் என்னது, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் தான் என்னது, பேசிக் ஆஃப் ஆப்ஷன்ஸை முன்னாடி வீடியோவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஆப்ஷன் செயின் தான் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அண்டர்லைங் விஷயத்த பார்க்குறீங்க அப்படின்னா அது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் எப்படி வந்து அதெல்லாம் ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரே பக்கத்தில் இல்லைன்னா ஒரு டேபிளில் பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா அதுதான் ஆப்ஷன் செயின். இப்போ நான் உங்களுக்காக ஒரு சில சாஃப்ட்வேர்ஸில் இல்லைனா நீங்கள் என்எஸ்சிலையுமே இதை பார்க்கலாம். நான் ஜென்ரலாக ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் அது வழியாக உங்களுக்கு என்ன செயின் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாக் மார்க்குன்ற ஒரு ஆப் வந்து வச்சிருக்கேன். நீங்கள் என்எஸ்சிலையுமே இதை பார்க்கலாம், ரைட்டா? இல்லைனா இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. ஸ்டாக் மார்க் இருக்குது, ஆப்ஸ்ட்ரா இருக்குது, சென்சிபிள் இருக்குது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஷன் செயின் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் செயின் என்ன இருக்கும்னா அண்டர்லைங் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அது என்ன அண்டர்லைங்க. இண்டெக்ஸாக இருந்தால் இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அண்டர்லைன்லாம் வரும். ஸ்டாக்காக இருந்தால் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது என்னென்ன எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு காமிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் நிஃப்டியை செலக்ட் பண்ணிட்டேன், ரைட்டா? நான் நிஃப்டியை செலக்ட் பண்ணிட்டேன். நிஃப்டியில் வந்து இப்போ என்ன எக்ஸ்பைரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது, ரைட்டா? நான் ஃபியூச்சர் வந்து அட் த மணி வச்சிருக்கேன், இல்லைனா ஸ்பாட்டை சூஸ் பண்ணி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் என்னன்னா இந்த சென்ட்ரலாக இந்த கலர் மாறுற இடத்த சூஸ் பண்ணணும்னா ஸ்பாட்டை வச்சு சூஸ் பண்ணுறதா, ஃபியூச்சர் வச்சு சூஸ் பண்ணுறதா, ஒருவேளை வீக்லி இருந்துச்சா சிந்தட்டிக் ஃபியூச்சர்ன்றது நம்ம அது பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். பட் இங்கே என்ன அப்படின்னா நான் என்ன எக்ஸ்பைரி சூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இப்போ ஸ்டாக் எடுத்துப்போம், ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு மந்த்லிலாம் இருக்காது. அதனால புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி டிஎம்பிவியை நான் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன இருக்க போது, எக்ஸ்பைரி வந்து ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 3 மாதத்துக்கான கான்ட்ராக்ட் ஓப்பனாகவே இருக்கும். ஃபியூச்சர்ஸ் அதாவது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும், வீக்லி ஓப்பனாக இருக்கும், அடுத்த 6 மாதத்துக்கு ஓப்பனாக இருக்கும். ஈவன் இண்டெக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இயர்லி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் செயினை எந்த எக்ஸ்பைரிக்கு எந்த கான்ட்ராக்ட் டேட்டுக்குன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் வந்து 28 ஃபிக்ஸ் பண்ணேன்னா 28th ரைட்டா நான் இங்கே சொன்ன மாதிரி நல்லா நோட் பண்ணுங்க, சென்டராக ஸ்ட்ரைக் இருக்கும், சரியா? இந்த ஸ்ட்ரைக்ன்றது என்ன அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ப்ரைஸ்லலாம் உங்கள் பையிங்கோ இல்லை செல்லிங்கோ ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சை லிஸ்ட் பண்ணி ஒரு ப்ரைஸ் வச்சிருக்கோம், ரைட்டா? அது 280, 285 இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த சைடு வந்து கால் இருக்கும், இந்த சைடு வந்து புட்டு இருக்கும், ரைட்டா? அப்போ அந்த புட்டில் என்ன வந்து ட்ரேடாக இருக்குது இப்போ இந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, சரியா? இப்போ அதோட ப்ரைஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிபி என்ன இருக்குது. ஸோ அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே வந்து அக்ராஸ் த கால்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும், புட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு வேளை நீங்கள் கிரீக்ஸை வந்து நம்ம புரிஞ்சிக்கும் போது கிரீக்ஸையும் சேர்த்து ஒரே டேபிளில் பார்த்துட்டா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் ஆப்ஷன் செயினோட மேஜர் பர்ஸ்பெக்டிவ். ஸோ இங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு அண்டர்லைனை சூஸ் பண்ண போகிறீங்க, அது எந்த எக்ஸ்பைரின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையும் ஒரு சேர ஒரே டேபிளில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் ஆப்ஷன் செயின் அப்படின்றத புரிஞ்சுங்க. ஸோ அப்புறம் இந்த ஆப்ஷன் செயின்லேருந்தே நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் அதெல்லாம் உங்களோட ஈவன் உங்களோட ப்ரோக்கர்ஸுமே அந்த ஆப்ஷன் சைடை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுலேருந்தே செலக்ட் பண்ணி பை செல்லு எல்லாமே கூட பண்ணிக்கலாம். பட் ஆனால் பேசிக்காக புரிஞ்சுங்க, ஆப்ஷன் செயின்னா என்ன அப்படின்னு யாராவது உங்களை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும், ஒரு அண்டர்லைங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எந்த கான்ட்ராக்டை எந்த டேட்டோட கான்ட்ராக்ட் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டுக்குள்ள அந்த எக்ஸ்பைரிக்குள்ள இருக்க மொத்த ட்ரேட் ஆகிற கால்ஸு புட்ஸையும் ஒரு சேர ஒரே டேபிளில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆனதால நம்மளுக்கு இது அப்டேட் ஆகலை. ஒருவேளை லைவ் மார்க்கெட்டில் பார்க்குறோம் அப்படின்னா லைவ் ப்ரைஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எந்த காலம் என்ன புட்டோ என்ன ஸ்ட்ரைக்கோ அப்படின்றத ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் தான் இந்த ஆப்ஷன் செயின். இதை நீங்கள் வந்து மற்ற எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு சிலர் டேட்டா பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணலாம், ஒரு சிலர் கிரீக்ஸ் பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணலாம், ஒரு சிலர் ப்ரைஸ் பார்க்கறதுக்குமே ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஆப்ஷன் செயின் தான் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ அந்த ஸ்ட்ரைக்கு கீழே வந்து அந்த ஏடிஎம் ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அது என்ன அப்படின்றத பார்ப்போமா? ஸோ இந்த ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நோட் பண்ணிங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். முன்னாடி சொன்ன வீடியோவில் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், மார்க்கெட்டு மேலே போகுது அப்படின்னு நினைச்சாலே உங்கள் மைண்டில் என்ன வரணும், ஜென்ரலாக ஆப்ஷன் பையராக இருந்தால் நீங்கள் கால் நிறுத்திக்கலாமா, ரைட்டா? நீங்கள் பையர் பர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இப்போதைக்கு இதை பார்ப்போமே, செல்லிங்கிறத அதுக்கப்புறமா பார்த்து வச்சு தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது மாதிரி இருக்குது. இப்போ ஒரு வேளை நீங்கள் என்ன மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகி செல் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, புட்டு, ஓகேவா? அப்போ கால்னா என்ன எதிர்பார்க்கணும், கால்னாலே உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும், திடீர்னு ஒரு பெரிய மூவ் வரப்போகுது அதனால தான் என் மைண்டில் கால் வந்திருக்குன்னு நீங்கள் நம்பணும். அதே மாதிரி புட்டுன்னா என்ன அர்த்தம், திடீர்னு ஒரு பெரிய டவுன் மூவ் வரப்போகுது அதனால தான் நான் இப்போ இந்த புட்டை பார்க்குறேன் அப்படின்றத நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கணும். இப்போ இந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி அடுத்த மணி ஐடிஎம் ஓடிஎம் அப்படின்றத எப்படி ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்
கால் அப்படின்றத டிசைட் பண்ணிப்போம். கால்னாலே நம்ம மைண்ட்ல என்ன வரப்போகுது, ஜென்ரலா இப்படி மார்க்கெட் பொறுமையா ஏறி இப்படி பொறுமையா ஏறி இப்படி மேலே போகுது அப்படின்றத உங்க இன்டென்ஷன் வச்சுப்போமே. இப்போ மார்க்கெட் நீங்க பார்க்கும்போது என்னவா இருக்கலாம், நீங்க அண்டர்லைன் ஸ்டடி பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுப்போமே ஒரு பேச்சுக்கு. நீங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க, அது மேலே போகுதுன்னு எதிர்பார்க்குறீங்க. இப்போ காலை பொறுத்த வரைக்கும் இந்த ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம் அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணலாம்னு பார்ப்போம். இங்க நல்லா தெரியும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க. காலை பொறுத்த வரைக்கும் அண்டர்லைன் ப்ரைஸா பார்த்தா ரைட்டா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, இங்க இருந்து இங்க மேலே போகுது அப்படின்றது தான் நீங்க டிசைட் பண்ற ஒரு விஷயம். கரெக்டா? இதை ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸா இந்த இடம் தான் சொன்னேன். கரெக்டா? இந்த இடம் வந்தா இப்போ இந்த இடம்னு வச்சுப்போமா. இது ஒரு வேலை ஜீரோன்னு வச்சுப்போம். ரைட்டா? இது வந்து ஒரு 100ன்னு வச்சுப்போமே ஒரு பேச்சுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ ப்ரைஸ் வந்து 30 இருக்குன்னு வச்சுப்போமே. ரைட்டா? மார்க்கெட் எங்க இருக்கு, எக்ஸாக்டா இந்த இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த காலை எப்படி ஏடிஎம், ஓடிஎம் அப்படின்றத டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். சரியா? 30, அதாவது மார்க்கெட் எங்க இருக்கோ அங்கேயே இருக்கிற ஸ்ட்ரைக்கை எப்பவுமே they call it as at the money. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் எங்க இருக்கோ அங்கேயே at the money அப்படின்றத கூட ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் சரி, at the money ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இப்ப என்ன அப்படின்னா, நல்லா தெரியும் நம்ம இந்த மூவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளீனா பார்த்தோம். ரைட்டா? இது வரைக்கும் தான் நடந்த மூவ். இதுக்கப்புறம் வரப்போறது எக்ஸ்பெக்டட் மூவ்னு வச்சுப்போமா. ஓகேவா? இப்ப காலை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், 30. ஏன்னா அது 30 வரைக்கும் வந்துருச்சு. கிளியரா? 30 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறோம் அப்படின்னா, அப்ப அட் மணியை பொறுத்த வரைக்கும் இது. அப்ப எங்கெல்லாம் அது பிரைஸா ஆல்ரெடி கவர் ஆகி வந்துச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ்பெக்டட் மூவ்ல இந்த மூவ் ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மூவ்ல அது உள்ள இருக்குன்னு வச்சுக்கலாமா, இன்சைட்ல இருக்குன்னு வச்சுக்கலாமா. அப்ப என்ன அர்த்தம், காலை பொறுத்த வரைக்கும் இந்த 30க்கு கீழே இருக்க எல்லாமே எப்படி யூ கேன் கால் இட் அஸ் ஐடிஎம். ஏன்னா இந்த மூவ் ஆல்ரெடி நடந்துருச்சு. காலை பொறுத்த வரைக்கும் இது நடந்துருச்சு. ஏன்னா நீங்க இங்க எதிர்பார்க்குறீங்க அட் மணியா பிரைஸ் வந்து இங்க இருக்கு. இது ப்ரெடிக்ஷனா இருக்கு உங்களோட. இது வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் அப்படின்றத நான் பாக்குறேன். அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன அர்த்தம், இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஐடிஎம்னு சொல்லலாம். ஏன்னா அது பிரைஸோட மூவ் இன்சைட்ல இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி கவர் ஆன மூவா இருக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, மேல இருக்க பிரைஸ் எல்லாமே. அப்புறம் என்ன இருக்கும், 30க்கு மேல இருக்கிறதுல என்ன சொல்லலாம், ஓடிஎம் அப்படின்னு சொல்லலாமா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எப்படி அவுட் சைடா தூவுறது பிரைஸ் வந்து இதுக்கப்புறம் வெளில போக வேண்டியது எல்லாமே, அவுட்ல போக வேண்டியது எல்லாமே ஓடிஎம் எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ கிளீனா புரிஞ்சுதா. ஒரு கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரைட், ஆப்ஷன் செயின்ல என்ன பார்க்க போறீங்க, அட் மணியா ஒரு பிரைஸ் வச்சுக்க போறீங்க. அது எங்க இருக்கோ அது அட் மணி. சரியா? பிரைஸ் இப்போ ஒருவேளை 28 இருக்கு, ஆனா என்னோட ஸ்ட்ரைக் 30 தான் இருக்குன்னா க்ளோஸரா இருக்கிறத நான் எப்பவுமே அட் மணின்னு வச்சுக்க போறேன். அப்புறம் அந்த பிரைஸ் எதெல்லாம் மூவ் ஆயிருக்கோ, இப்போ 0ல இருந்து 30 தொட்டு இருக்கு ரைட்டா, இல்ல 28 தொட்டு இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி கவர் ஆன மூவ் எல்லாமே ஐடிஎம் எடுத்துக்க போறேன். இதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்குற மூவ் எல்லாமே என்ன அர்த்தம், ஓடிஎம் அப்படின்னு சொல்லலாமா. இப்போ இந்த புரிதல் உங்களுக்கு கிளீனா இருக்கா. காலை பொறுத்த வரைக்கும் என்னது, இது புரிஞ்சிருச்சு. இப்போ இதே நான் புட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. மோஸ்ட்லி நீங்களே பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட ஐடியா, இல்லைனா என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஸோ நம்ம புட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், ரொம்ப சிம்பிள். இதே தான் புட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதே மாதிரி தான். நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகி இங்கே நிற்கிதுன்னு வச்சுப்போம். இதான் வந்து இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ். ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இப்படி கீழே போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னு வச்சுப்போமே. அப்போ கீழே போனால் மட்டும்தான் நீங்கள் புட்டை பார்ப்பீங்க. கரெக்டாக? இப்போ இந்த மூவ்ல வச்சுப்போமே, இந்த மூவ்ல நீங்கள் இதே மாதிரி நோட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன சொல்லலாம், இப்போ இது 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு 70 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். ரைட்டா? அப்போ இங்கே மார்க்கெட் இருக்கிறதுனால புட்டை பொறுத்த வரைக்கும் அட் மணி என்னது, பிடிச்சிட்டிங்க. அதே தான், எங்கே இருக்கோ அங்கேயே அட் மணி. அப்போ இங்கே அட் மணின்றது 70. இப்போ ஆல்ரெடி எந்த மூவ் கவர் ஆயிருக்கு, 100லேருந்து 70 வரைக்கும் கவர் ஆயிருக்கு. கரெக்டா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மூவ்ல 100ல தொட்டு 70 வரைக்கும் கவர் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், 70லேருந்து 100க்கு மேல அந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் 70க்கு 80, 90, 100 இதெல்லாம் புட்டை பொறுத்த வரைக்கும் என்னது, கவரான மூவ்னா என்ன சொல்லுவோம், இன்சைட் அப்படின்றதுனால ஐடிஎம்னு சொல்லலாமா. இது புரிஞ்சிச்சா. அப்புறம் இதுக்கு கீழே இதுக்கப்புறம் நான் எல்லாமே இது ப்ரொஜெக்டட் மூவ் தான். இதுக்கப்புறம் அவுட்வர்டா தான் மூவ் ஆகணும். பிரைஸ் ஆல்ரெடி இன்ல மூவ் ஆனது, இதுக்கப்புறம் அவுட்வர்ட்ல மூவ் ஆகணுன்றதுனால என்ன சொல்லலாம், இப்போ 70க்கு கீழே 60, 50, 40, 30 இதெல்லாம் என்ன சொல்லலாம், இதெல்லாம் ஓடிஎம்னு சொல்லலாமா. இது தெளிவா புரிஞ்சுதா. காலுக்கு எப்படி ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம்னு பண்றது, புட்டுக்கு எப்படி ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் பண்றது. அதே மாதிரி இப்போ இந்த ஓடிஎம் வந்து இதை வந்து க்ளோசர் ஓடிஎம் சொல்லுவாங்க, இது ஃபார் ஓடிஎம், இது டீப் ஓடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐடிஎம்க்கு பக்கத்துல இருக்க ஐடிஎம் க்ளோஸ் ஐடிஎம் சொல்லுவாங்க, இல்ல ரொம்ப உள்ள போயிடுச்சு அப்படின்னா டீப் ஐடிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு சிம்பிளா ஒரு ஆப்ஷன் செயின்ல இந்த காலு புட்டா நம்ம வந்து எது ஐடிஎம், எது ஓடிஎம், எது அட் மணி அப்படின்றத உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட டாடா மோட்டர்ஸை பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் ஆப்ஷன் செயின் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. தெரியும் இப்போ ப்ரைஸ் எங்கே இருக்குது, ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் 314 இருக்கா. அப்போ 314னா எங்கே இருக்குது, க்ளோசஸ்ட் வந்து என்னது, இப்போ கால் மட்டும் எடுத்துப்போம், வெறும் இந்த டைரக்ஷன் மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா, வெறும் இந்த டைரக்ஷன் மட்டும் எடுத்துப்போம். அப்போ காலை பொறுத்த வரைக்கும் இது என்னது, இது அட் மணி. ரைட்டா? கால்னா என்ன சொல்லியிருக்கேன், அந்த ப்ரைஸ் வந்து இங்கெல்லாம் மூவ் ஆகி இப்போ என்ன 314ல இருக்குது. கரெக்டா?
இதுக்கப்புறம் நீங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், கீழேருந்து வந்தது எல்லாமே எங்கள் ஆப்ஷன் செயினில் வந்து இப்படி இருக்கும், ரிவர்ஸில் இருக்கும். சரியா? அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு கீழே இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம், இந்த ப்ரைஸாக பார்க்கணும். அப்போ 315க்கு கீழே என்னெல்லாம் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கோ வேல்யூவா, சரியா? நீங்கள் பொசிஷனாக பார்த்து மேலேன்னு நினச்சிக்காதீங்க, ப்ரைஸாக பார்க்குறேன். 315க்கு கீழே என்னென்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் காலை பொறுத்த வரைக்கும் இது என்னது, ஓடிஎம்மா? ஐடிஎம். இது புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணலாம், ஆப்ஷன் செயின்லேயே அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஐடிஎம்க்குலாம் ஒரு கலர் வச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த ப்ரைஸை தாண்டிச்சு, இப்போ இதுக்கப்புறம் இது எல்லாமே நான் ப்ரொஜெக்டட் மூவ் தான். இது 330 இருக்கலாம், 340 இருக்கலாம், 350 இருக்கலாம். இது எல்லா லெவல்ஸுமே ப்ரொஜெக்டட்ன்றதுனால என்ன அர்த்தம், 315 அட் த மணின்னா இது எல்லாமே எனக்கு ஓடிஎம். இது 1 லெவல் ஓடிஎம், இது 2 லெவல் ஓடிஎம், இது ரொம்ப தூரமாக இருக்க ஓடிஎம் அப்படின்னு சொல்லி வச்சலாம். இப்போ கால் சைடில் புரிஞ்சுதா? இதே மாதிரி புட் சைடு வருவோமா, புட் சைடும் அங்கேயே இருக்க மார்க்கெட்டுக்கு வாட் யூ கேன் கால் இட் அஸ் அட் த மணி. அப்புறம் புட்டுனா என்னவா இருக்கணும், மார்க்கெட் இப்படி மேலே போயிருக்கோம், நம்ம எதிர்பார்த்துருப்போம், இப்போ 314 வரைக்கும் வந்திருக்கோம், கரெக்டா? இப்போ இதுலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், எதெல்லாம் உள்ளே இருக்கோ, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 360லேருந்து 314 வரைக்கும், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே 316லேருந்து 314 வரைக்கும் எல்லாமே ஐடிஎம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்போ ஜென்ரலாக ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஐடிஎம்க்கு ஒரு கலரு, ஓடிஎம்க்கு ஒரு கலர்னு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதான் கலர் பார்த்து புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லை சொல்லி புரிஞ்சுக்கிறீங்களோ, பேசிக்காக நம்ம ஐடிஎம்னா என்னது, ஏடிஎம்னா என்னது. அதே மாதிரி இப்போ புட்டில் வந்து ஓடிஎம்னா என்ன அர்த்தம், இது வரைக்கும் வந்துருச்சு, மூவ் கவர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த மூவ்ன்றதுனால என்ன அர்த்தம், 310க்கு கீழே, அதாவது ப்ரைஸா, சரியா? பொசிஷனாக பார்க்காதீங்க, நான் எல்லாமே ப்ரைஸாக வச்சு சொல்கிறேன். அப்போ 310க்கு கீழே இருக்க வேல்யூ என்னது, 310, 300, 295, 290, 285, இது எல்லாமே என்னது, ஓடிஎம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ஆப்ஷன் செயினில் புரிஞ்சிச்சுன்னு நம்புறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு லைன் ஒன்று போடுறேன், ரைட்டா? இப்போ இது வந்து சிஇ அப்படின்னு எடுத்துப்போம், அண்டர்லைன் ப்ரைஸ் 0லேருந்து 100ன்னு வச்சுப்போம், ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இதான் ப்ரைஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இதான்னு வச்சுங்களேன். இது என்னது, காலை பொறுத்த வரைக்கும் இது ஏடிஎம். இப்போ இதெல்லாம் என்னது, இப்போ 0, இது 15 வச்சுப்போமே ஒரு பேச்சுக்கு, இதில் வந்து 20 இருக்குது, இல்லை 25 இருக்குது, இது 10 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக, இது என்னது, இதெல்லாம் என்னது, காலை பொறுத்த வரைக்கும் என்னது, ஐடிஎம். புரிஞ்சுதா? இந்த மணி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை தாண்டி வர மூவ் எல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் ஓடிஎம் அப்படின்னு சொல்லலாமா? இது தெளிவாக புரிஞ்சுதா? அதாவது ஹரிசாண்டலாக பார்க்கும்போது இது, வெர்டிகலாக ஆப்ஷன் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆனால் கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கலாம். பட் இந்த விஷயத்தை காலை பொறுத்த வரைக்கும் என்ன இப்படின்றத எடுத்துக்கலாமா? இப்போ இதே புட்டா இருந்தால் என்ன இருக்க போகுது, அதே மாதிரி அதே லைனை போடுறேன். இப்போ நீங்கள் தான் சொல்ல போறீங்க, இப்போ இதே புட்டா இருக்க போகுது, ரைட்டா? இது வந்து புட்டுக்கு அப்படின்னு எடுத்துப்போம், பிஇக்குன்னு எடுத்துப்போம். இப்போ இருங்க அதே மாதிரி இது 0, இது 100ன்னு வச்சுப்போம், ரைட்டா? இப்போ இங்கே தான் சிஎம்பி இருக்குதுன்னு வச்சுங்களேன். சிஎம்பி எப்பவுமே என்ன அர்த்தம், அங்கேயே இருக்கிறதுனால இது அட் த மணி சொல்லுவீங்களா? காலை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், சாரி புட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், இப்போ 0, இது வந்து 80, இது வந்து 60, இது 15 வச்சுப்போம். இப்போ இது என்ன சொல்லலாம், ஓடிஎம்மா ஐடிஎம்மா? இது புட்டை பொறுத்த வரைக்கும் ஐடிஎம். புரியுதா? ஏன்னா ஆல்ரெடி 100லேருந்து 50 வந்துச்சு. ஏன்னா இந்த நல்ல ஞாபகம் வச்சுங்க இந்த விஷயத்த, இது வந்துச்சு 100லாம் தொட்டுட்டு இப்போ 50ல் நிற்கிது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ஓடிஎம் அப்படின்றது. அப்போ 50லேருந்து நான் இது கீழே போகணும்னு எதிர்பார்க்குறேன் புட்லேருந்து. அப்படின்னா அர்த்தம் 40யும் சரி, 30யும் சரி, 20யும் சரி, இது ஓடிஎம் அப்படின்றத நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஏடிஎம் ஓடிஎம்னதுன்னு புரியும், ஆனால் இன்னொருத்தருக்கு அதை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் தெரிஞ்சு இதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரைஸை ட்ராக் பண்ணுறோம், கரெக்டாக? அண்டர்லைன் ப்ரைஸ் எப்படி ட்ராக் ஆக போகுது, அண்டர்லைன் ப்ரைஸ் வந்து நியூஸ் பேஸ்டோ இல்லை வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ்டோ இல்லைனா கம்பெனி நியூஸை பொறுத்தோ மாறப்போகுது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட டிரைவ் குவான்டிட்டியா, ரைட்டா? இப்போ 360 கால் வந்து ஒரு ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், 340 கால் ஒரு ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், 400 கால் ஒரு ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த அண்டர்லைன் மாறினா மட்டும் இது மாறுமா, இல்லை இது இந்த ஆப்ஷனோட ப்ரைஸ், ரைட்டா, எதெல்லாம் கொண்டு அதை வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஒரு ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது காலாக இருக்கலாம், புட்டாக இருக்கலாம், எதுனாலும் அது எதெல்லாம் வச்சு மேஜராக சேஞ்ச் ஆகும் அப்படின்ற டிசைட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இது ஒரு வேரியபிள் அப்படின்னு வச்சுப்போம், இல்லைன்னா ஒரு அவுட்புட்னு வச்சுப்போம். ஆப்ஷன் ப்ரைஸ்ன்றது ஒரு அவுட்புட் அப்படின்னா அது என்னென்ன வேரியபிளை டிஃபைன் பண்ணி மாறும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஆப்ஷன் ப்ரைஸ்ன்றது எதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்லைன் ப்ரைஸ் சேஞ்ச் ஆனால் கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வேலிடிட்டி இருக்கும். ஒருவேளை அண்டர்லைன் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குன்னு வச்சுப்போமே, நீங்கள் பார்த்த மாத்திரமே 340 ரூபா இருந்த ஒரு அண்டர்லைன் ப்ரைஸ் 340 ரூபாவே இருக்கு, ஆனால் திடீர்னு வாலட்டிலிட்டி மட்டும் ஏறுது. வாலட்டிலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டில் பயம் என்ன ஆச்சு, ஜென்ரலாக ஃபியர் என்ன ஆச்சு அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, வாலட்டிலிட்டியை யூ கேன் கால் இட் அஸ் ஹைக்கும் லோக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வாலட்டிலிட்டின்னு சொல்லலாம். ஒரு சில நாள் என்ன இருக்கும், லோ ஹைக்கும் டிஃபரன்ஸ் வந்து 100 பாயிண்ட் தான் இருக்கும். ஆனால் இப்போலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹை வாலட்டில் பீரியடில் எப்படி இருக்கும், லோக்கும் ஹைக்கும் வித்தியாசமே வந்து பார்த்தீங்கன்னா
300 பாயிண்ட் 400 பாயிண்ட் இல்லை 700 பாயிண்ட் 800 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும். அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம், வொலட்டிலிட்டி கம்மியா இருக்குன்னா வேரியேஷன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் கீழே போச்சு மேலே போச்சுன்றதே இல்லை, லோக்கும் ஹைக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்கு. அப்போ லோக்கு ஹைக்குமே அதிக வேரியேஷன் இருக்குன்னு என்ன அர்த்தம், மார்க்கெட்ல வந்து ஐயோ என்ன நடக்க போகுதுன்றதே தெரியல, ஏன்னா பெரிய மூவா இருக்கு, பயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கீழே வரும்ன்றது மட்டும் பயம் கிடையாது, மார்க்கெட் வந்து இங்கிருந்து மேலே போனா எங்கேயோ போயிடும் போல, இங்கிருந்து கீழே போனா எங்கேயோ போயிடும் போல. ஆனால் ரேஞ்ச் ரொம்ப சின்னதா இருக்குன்னு அர்த்தம், ஓகே வொலட்டிலிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்லலாம், ரேஞ்ச் பெருசா இருக்குன்னா வொலட்டிலிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அந்த வொலட்டிலிட்டியை பேஸ் பண்ணியும் ரைட்டா, அந்த வொலட்டிலிட்டியை பேஸ் பண்ணியும் உங்களோட ஆப்ஷன் பிரைஸ் மாறும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டைமை பேஸ் பண்ணி, அதாவது எதுவுமே நடக்கல சரி, அண்டர்லைன் பிரைஸும் நூறுல, வொலட்டிலிட்டியும் அப்படியே தான் இருக்கு, ஆனா ஒரு நாளா குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா என்ன ஆகும், உங்களோட ஆப்ஷன் பிரைஸ் வேரி ஆகும் அப்படின்றத நீங்க டைம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த டைம்ன்றதை எப்படி ஸ்பேஸ் பண்ணலாம்னா, நீங்க எக்ஸ்பைரிக்குன்னு ஒரு டேட் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அடுத்த 4 நாள்ல முடிய போற எக்ஸ்பைரியா இருந்தா நேற்றுக்கும் இன்னைக்கும் க்ளோஸ் அங்கேயே தான் இருக்கும் போதுன்னு வச்சுக்கலாம். நேற்றுக்கும் இன்னைக்கும் ஐவிலையோ இல்லை வொலட்டிலிட்டியோ சேஞ்ச் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு நாள் மட்டும் குறைஞ்சதுனால ஆப்ஷன் பிரைஸ் ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேஞ்சை மெஷர் பண்ணணும்னு நினைச்சா இந்த டைமை வச்சு தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதுனால அந்த டைம். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன அர்த்தம்னா, ஏன்னா நீங்க ஒரு பொருளை கேரி பண்றதுனால அந்த கேரி பண்ணா அந்த 6 மாசத்துக்கு கேரி பண்ணும்போது அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, அதனால அதை பேஸ் பண்ணியும், அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை மானிட்டரி பாலிசி எடுத்துட்டு வருவாங்களா, அங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ரேட்டை சேஞ்ச் பண்ணிருக்கேன், இல்லை இந்த ரேட்டை ஹோல்ட் பண்ணிருக்கேன், இந்த ரேட்டை இறக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப இந்த சேஞ்ச் எங்க நடக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் வந்து மானிட்டரி பாலிசியில நடக்கும், கரெக்டா. அப்ப நீங்க ஒருவேளை அந்த எக்ஸ்பைரி வந்து இன்னும் அடுத்த 10 நாள்ல பண்ணிருக்கீங்க, அந்த 10 நாளைக்குள்ள மானிட்டரி பாலிசி இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆக போறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை வேரியபிளா கன்சிடர் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ ஜென்ரலா ஆப்ஷன் பிரைஸ் எதெல்லாம் வேரி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அண்டர்லைன் பிரைஸை வச்சு வேரி ஆகும், வொலட்டிலிட்டியை வச்சு வேரி ஆகும், டைமை வச்சு வேரி ஆகும், இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகும். பட் ஆனால் நீங்க எந்த எக்ஸ்பைரியில் இருக்கீங்க, இப்போ ஒருவேளை நீங்க ஒரு 4 months கான்ட்ராக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு ப்ரோன் டு ரிஸ்க் அப்படின்றதுனால, ஏன்னா ஆர்பிஐ வந்து திடீர்னு ரேட்டை ஏத்துறாங்களோ இறக்குறாங்களோ, அப்போ அதை பேஸ் பண்ணியும் என்னோட ஆப்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். க்ளோசர் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்றவங்களா இருந்தா நீங்க மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்னு எடுத்துக்கலாமா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்க மோஸ்ட்லி இக்னோர் பண்ணிடலாம். இப்போ இதை புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இல்லை ஏன் இதை பாக்குறோம் அப்படின்னா, ஏன்னா பீப்புள் தே கால் இட் அஸ் ரியல் டைம்ல, ரைட்டா, ரியல் டைம்ல ஒரு இம்பாக்ட்டுக்கும் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அப்ப அந்த வேரியபிள் என்னன்னு தெரியணும், அந்த வேரியபிள் அந்த பிரைஸை எப்படி அஃபெக்ட் பண்ணணும் தெரியணுன்றதுக்காக இந்த வேரியபிள் வச்சோம். சரி, இப்போ இந்த வேரியபிள் வச்சாச்சு ரைட்டா, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேரு அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபர்தரா வர போற வீடியோல கிரீக்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செயின்னா என்ன, எப்படி இருக்கும், எங்க பார்க்கணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கினா மட்டும் இல்லை, உங்க பக்கத்துல இருக்கவருக்கோ இல்லை உங்க கூட இருக்கவருக்கோ நீங்க அதை தெளிவா சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்ஷன் பிரைஸ் எதனால வேரி ஆகும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம என்ன பார்ப்போம், அண்டர்லைன் பிரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆனா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, டைம் ஓட ஏன்னா நிறைய ஆப்ஷன் பையர்ஸோ சரி லாஸ் பண்ணும்போது, சார் நினைச்ச மாதிரி மார்க்கெட் போச்சு சார், ஆனா என் ஆப்ஷன் மட்டும் ஆகவே இல்லை சார், ப்ராஃபிட்டே வரல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணோம்னா, இந்த 4 வேரியபிளோ இல்ல நம்ம எக்ஸ்பைரி டைமை க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட்ன்ற வேரியபிளை இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த அண்டர்லைன் பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, வொலட்டிலிட்டி சேஞ்ச் ஆகும்போது என்னோட ஆப்ஷன் பிஹேவியர் எப்படி இருக்கு, இந்த டைம் போக போக என்னோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது நீங்க ஏன் அண்டர்லைன் வியூ கரெக்டா இருந்தாலும் ஆப்ஷன்ல என்னால காசு பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்க இந்த சீரீஸ்ல இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் தான் என்னது, அதோட அட்வான்டேஜஸ் என்னது, இம்பாக்ட்ஃபுல் எங்க இருக்கும், அதுக்கப்புறம் எதனால ஆப்ஷன்ஸ் உள்ள வந்துச்சு, எதை காப்பாற்றுறதுக்கு ஆப்ஷன் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம். செகண்ட் லெசன்ல ஆப்ஷன்ஸ்னா என்னது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கால்னா என்னது, புட்னா என்னது அப்படின்றதையும் பார்க்க ஆரம்பிச்சோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீட்டா போனோம். இப்போ இந்த சீரீஸ்ல ஆப்ஷன் செயின்னா என்னது, ஐடிஎம்னா என்னது, அதோட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்றத லிஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.